بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما وارزقني فهما. اللهم لا سهل إلا ما جعلت سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் இந்த மார்க்க அறிவை இலகுவான முறையில் கற்றுக் கொடுத்த அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்க அறிவை இன்னும் தெளிவாக எனக்கும் உங்களுக்கும் தந்து அதை என் வாழ்வில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தர போதுமானவன். இன்ஷா அல்லாஹ். நாங்க போன கிளாஸ்ல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு சிறிய விளக்கத்தை பார்த்து முடித்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாங்க இந்த கிளாஸ்ல உம்தாவுடைய முதலாவது பாடத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். உம்தாவுடைய முதலாவது பாடம் என்னன்னு சொல்லி பார்த்தால் கிதாபு தஹாரா, தூய்மை சம்பந்தப்பட்ட பாடமாகத்தான் உம்தாவுடைய முதலாவது பாடத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த தூய்மை சம்பந்தப்பட்ட பாடத்தை 8 பாபுகளாக 8 தலைப்புகளாக பிரித்திருக்கிறாங்க. அந்த 8 தலைப்புகளையும் அனைத்து விஷயங்களும் விரிவாக தெளிவான முறையில வந்திருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்க இந்த 8 பாபுகளுடைய பெயர்களையும் பார்ப்போம். அதுக்கு பின்னால ஒவ்வொரு வகுப்புகள்லையும் ஒவ்வொரு தலைப்புக்கு கீழால மிக தெளிவான முறையில விரிவான முறையில படிச்சு கொண்டு வருவோம். இன்ஷா அல்லாஹ். அப்ப நாங்க இந்த தூய்மை சம்பந்தப்பட்ட இந்த 8 பாபுகளுடைய தலைப்புகளையும் இப்ப பார்ப்போம். முதலாவதாக வந்திக்குது தண்ணீருடைய பாடம். இந்த தண்ணீருடைய பாடத்துல தண்ணீருடைய வகைகள் என்ன, தண்ணீருடைய நிலைகள் என்னன்னு சொல்லி ஒரு சின்ன குறிப்பு வருது. அதுக்கு பின்னால முதலாவது பாபாக கொண்டு வராங்க வுதுவுடைய பாடத்தை. இந்த வுதுவுடைய பாடத்துல வுது சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் தெளிவான முறையில இன்ஷா அல்லாஹ் வரும். ரெண்டாவது பாபாக கொண்டு வராங்க அல் மஸ்ஹ அலல் ஹுஃபைன், மோசாவின் மீது தடவுதல் என்ற இரண்டாவது பாடத்தை கொண்டு வராங்க. மூணாவது பாபாக அஸ்பாபுல் ஹதஸ், தொடக்கின் காரணங்கள் என்ற மூன்றாவது தலைப்புல அதை கொண்டு வராங்க. நான்காவது பாடமாக கதாஉல் ஹாஜா, இயற்கை உபாதைகளை கழித்தல் என்ற ஒரு பாடத்தை கொண்டு வராங்க. ஐந்தாவதாக அல் குஸ்ல், கடமையான குளிப்பு என்று சொல்லி ஐந்தாவது பாடத்துல கடமையான குளிப்பை கொண்டு வராங்க. ஆறாவதாக தயம்முடைய பாடத்தை கொண்டு வராங்க. ஏழாவதாக ஹைதுடைய பாடத்தை கொண்டு வராங்க. உதிரப்போக்குடைய பாடத்தை கொண்டு வராங்க. எட்டாவதாக நஜீசுடைய பாடத்தை கொண்டு வராங்க. இந்த நஜீசுடைய பாடத்துக்கு பின்னால இந்த கிதாபு தஹாராவுடைய முதலாவது பாடம் முடிவடையுது. அப்ப இந்த 8 விஷயங்களையும் உள்ளடக்கிய பாடமாகத்தான் இந்த கிதாபு தஹாரா என்ற பாடத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இப்ப இந்த கிதாபு தஹாராவுடைய ஒவ்வொரு தலைப்புகளுக்கு கீழாலையும் விரிவாக தெளிவான முறையில படிப்போம். அப்ப நாங்க முதலாவது பாபா பார்ப்போம். கிதாபு தஹாராட முதலாவதாக வரக்கூடிய பாடம் தான் அக்ஸாமுல் மியா, தண்ணீரின் வகைகள் என்று சொல்லித்தான் இந்த பாடத்தை கொண்டு வராங்க. இதுதான் கிதாபுடைய ஆரம்பமாக இருக்கிறது. முதலாவதாக அக்ஸாமுல் மியா, தண்ணீருடைய வகைகள் என்னன்றத பார்ப்போம். அப்ப தண்ணி 3 வகையாக பிரிக்கிறாங்க. முதலாவது தஹூர், இரண்டாவது தாஹிர், மூன்றாவது நஜீஸ். தஹூர்,
தாஹிர், நஜீஸ் என்று சொல்லி தண்ணீரை 3 வகையாக பிரிக்கிறாங்க. அப்ப அதுல முதலாவது நாங்க பார்ப்போம். முதலாவதாக தஹூர் என்றதை பார்ப்போம். தஹூர் என்று சொன்னால் சுத்தமான நீர். அந்த நீர் அந்த நீரும் சுத்தமானதாக இருக்கும், பிறரையும் சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதுதான் அல்மா உத்தஹூர் என்று சொல்றது. இயற்கையாகவே அந்த நீர் சுத்தம். அல்லாஹு தஆலா நாயன் அந்த நீரை எப்படி படைத்தானோ அப்படியே தான் அந்த நீர் இருக்கும். அதுதான் அல்மா உத்தஹூர், இயற்கையாக சுத்தமாக்கப்பட்ட நீர். இயற்கையாகவே சுத்தமான நீர் தான் அல்மா உத்தஹூர் என்று சொல்றது. இந்த நீருக்கு உதாரணங்கள் கடல் நீர், ஆற்று நீர், கிணற்று நீர், மழை நீர், ஜம்சம் நீர், இப்படியான நீர்கள் இதற்கு உதாரணங்களாக கொண்டு வரலாம். இப்ப இந்த கடல் நீருக்கு ஒரு ஆதாரமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு நபித்தோழர் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க கடல்ல பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம், எங்களிடத்துல வுலு செய்யறதுக்காக நீர் இல்ல, நீர் எங்களுக்கு வுலு செய்யறதுக்காக நீரை நாங்க பயன்படுத்த வேண்டியதா இருக்குது. ஆனா எங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய நீரை நாங்க பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நாங்க தாகித்திருக்க வேண்டி வரும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு நபித்தோழர் கேட்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கடல் நீர் மிக சுத்தமானது, அதுல அந்த கடல்ல இறந்தவைகளையும் உண்பதற்கு ஆகுமாக்கப்பட்டது என்று சொல்லி சொல்றாங்க. புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்படுவது. அப்ப எங்களுக்கு இந்த ஹதீஸ தொட்டும் விளங்கி கொள்ளலாம், கடல் நீர் மிகவும் சுத்தமானது. கடமையான குளிப்பு, வுது அனைத்தையும் எங்களுக்கு நிறைவேற்றி கொள்ளலாம். அதுல நாங்க வுலு செஞ்சாலும் அந்த வுது கூடுமானதாகத்தான் நீக்கும். ஏன்னா அந்த கடல் நீர் சுத்தமாக்கப்பட்டது என்று சொல்லி எங்களுக்கு இந்த ஹதீஸ தொட்டும் விளங்கி கொள்ளலாம். அடுத்ததாக மழை நீருக்கு ஒரு ஆதாரம் அல்லாஹு தஆலா நாயன் குர்ஆனிலே கூறுகிறான், وَيُنَزِّلُ عَلَيْكُمْ مِنَ السَّمَاءِ مَاءً لِيُطَهِّرَكُمْ بِهِ. அவன் வானத்திலிருந்து உங்களுக்கு நீரை இறக்குகிறான், அவன் மூலம் உங்களை சுத்தப்படுத்துவதற்காக. அப்ப எங்களுக்கு இந்த குர்ஆனுடைய ஆதாரத்தை தொட்டு எங்களுக்கு விளங்கி கொள்ளலாம், மழை நீர் சுத்தமானது. அதே ஒரு வசனத்துல இன்னும் ஒரு ஆதாரம் وَأَنزَلْنَا مِنَ السَّمَاءِ مَاءً طَهُورًا. நாம் தான் மேகத்திலிருந்து மிக சுத்தமான நீரை இறக்கினோம் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப எங்களுக்கு இந்த 2 குர்ஆன் ஆயத்துக்களையும் வைத்து விளங்கி கொள்ளலாம், மழை நீரும் மிக சுத்தமானதாக இருக்கிறது. அப்ப அதே மாதிரி நாங்க இன்னொரு மஸ்அலாவை விளங்கி கொள்ளணும். இந்த தண்ணீர் நீண்ட காலத்துக்கு ஒரு இடத்துல தங்கி இருப்பதனால அது மாற்றம் அடைந்தால், தங்கியிருந்து அந்த தண்ணீர் மாற்றம் அடைஞ்சா, அதாவது பாசி கெட்டி இருந்தா, இல்லாட்டி மண்ணுடைய அந்த வாடை, மண்ணுடைய அந்த மனம் அடிக்கக்கூடிய, இல்லாட்டி மரத்துடைய இலைகள் விழுந்து மாசுபட்டிருந்தா, அதுல மாற்றங்கள் இருந்தென்று சொன்னால் அந்த தண்ணீர் நஜீஸாக மாட்டாது. அந்த தண்ணீர் நஜீஸாக மாட்டாது. அந்த தண்ணீர் எப்போதுமே சுத்தமானதாகத்தான் இருக்கும். ஏன்னா ஹவுல்கள்ல, அடுத்தது கிணற்று நீர்கள்ல எல்லாம் பார்க்க போல விளங்கும். அந்த கிணத்துல மண் நீக்கும், இலைகள் உகுந்திக்கும். ஆனால் அந்த கிணற்று நீர் நகீசாண்டி கேட்டா இல்லை, அந்த கிணற்று நீர் சுத்தமானதாகத்தான் நீக்கும். அப்ப இதுதான் அல்மா உத்தஹூர், சுத்தமான நீர், இயற்கையாகவே சுத்தமாக்கப்பட்ட நீர். அப்ப அடுத்த வகை நீரை பார்ப்போம். அடுத்த வகையான நீர் அல்மா உத்தாஹிர். அல்மா உத்தாஹிர் என்று சொன்னால் தான் சுத்தம், ஆனால் பிறரை சுத்தப்படுத்தாது. தான் சுத்தம், பிறரை சுத்தப்படுத்தாது. இதுதான் அல்மா உத்தாஹிர். நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோம், தானும் சுத்தம், பிறரையும் சுத்தப்படுத்தக்கூடியது. 2வதா பார்க்கிறோம் அல்மா உத்தாஹிர்,
தான் சுத்தம், ஆனால் பிறரை சுத்தப்படுத்தாது. அதால வுது செய்ய முடியாது, கடமையான குளிப்புக்களை குளிக்க முடியாது, இப்படி பல வகையான விஷயங்கள் செய்ய முடியாது. அது பிறரை சுத்தப்படுத்தாது, ஆனால் தான் சுத்தம் என்றதுதான் அல்மா உத்தாஹிர் என்று சொல்றது. இந்த அல்மா உத்தாஹிருக்கு உதாரணங்கள் பார்த்தேன்னு சொன்னால் குங்குமம் கலந்த நீர் என்று சொல்லுவாங்க. அது அடுத்தது தேநீர்கள், குளிர்பானங்கள், இப்படி என்ன டீ, பிளேன் டீ என்று சொல்லுவாங்க. அப்ப அதுகள் எல்லாம் தான் சுத்தம், ஆனால் அதால பிறரை சுத்தப்படுத்தலுமா? உதாரணமாக தேநீரால வுது செய்யலுமா? கடமையான குளிப்பு குளிக்கலுமா? இயலாது. அப்ப அல்மா உத்தாஹிர் என்று சொன்னால் விலங்கெடுத்து கொள்ளணும், தான் சுத்தம், ஆனால் பிறரை சுத்தப்படுத்தாது. அடுத்தது இன்னும் ஒன்று விலங்கெடுத்து கொள்ளணும், இந்த அல்மா உத்தாஹிர் என்றது ஹலாலானது, சுத்தமானது தான், சரியா? அது எங்களுக்கு பாவனை செய்யலாம், ஆனால் அதால வுது எங்கட கடமைகளை எங்கட தேவைகளை அந்த நீரால நிறைவேற்ற முடியாது என்றது தான் நீங்க எனக்கு குறிப்பிடத்தக்கது. அப்ப இந்த நீர் சுத்தமானது என்றதுக்கான ஆதாரம், அல்மா உத்தாஹிர் என்ற நீர் சுத்தமானது என்பதற்கான ஆதாரமாக وَإِذَا تَوَضَّعَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَسَلَّمَ كَادُوا يَقْتَتِلُونَ عَلَى وُضُوعِهِ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுலு செய்தால் அவர்களுடைய வுலுவின் தண்ணீரை எடுக்க தோழர்கள் சண்டையிடும் அளவிற்கு போட்டி போடுவார்கள் என்று சொல்லி இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துது. அப்ப வுது செய்யும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வுலு செய்ய கொள்ள சண்டை போடும் அளவுக்கு தோழர்கள் சண்டை போடுறாங்க என்று சொன்னால் அந்த தண்ணி அசுத்தமானதாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த செயலை தடுத்திப்பாங்க. அப்ப அது அந்த வுலு செஞ்ச அந்த தண்ணி அசுத்தம் இல்லைன்றது எங்களுக்கு தெளிவாக புரியுது. அப்ப இந்த ஆதாரத்தை வச்சு எங்களுக்கு விளங்கி கொள்ளலாம், அல்மா உத்தாஹிர் என்றது தான் சுத்தம், ஆனால் பிறரை சுத்தப்படுத்தாது என்றத எங்களுக்கு இந்த ஹதீஸ் மூலமாக விளங்கி கொள்ளலாம். அப்ப அடுத்த வகை நீராக நஜீஸ், அடுத்த நீர் நஜீஸ் என்ற நீர். இந்த தண்ணி சுத்தமானதல்ல. இந்த தண்ணி தாஹிருக்கும் தஹூருக்கும் அப்பாற்பட்டது, சரியா? இந்த தண்ணி மூலம் எங்களுக்கு எந்த ஒரு பொருளையும் சுத்தம் செய்ய முடியாது, சரியா? எந்த ஒரு பொருளையும் சுத்தப்படுத்துவதற்காக பயன்படுத்த முடியாது. வுது செய்யறதோ அல்லது கடமையான குளிப்புக்களை குளிக்கிறதோ ஏதோ ஒன்றும் இந்த தண்ணியால் எங்களுக்கு செய்யலாம். இது நஜீஸான தண்ணீர். இந்த தண்ணிய இமாம்கள் 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதுல ஒன்று குள்ளத்தைனை விட குறைவான நீர், அடுத்தது அடுத்தது குள்ளத்தைனை விட அதிகமான நீர் என்று சொல்லி 2 வகையாக பிரிக்கிறாங்க, சரியா? இந்த குள்ளத்தைனுடைய பாடம் குள்ளத்தைனுடைய சட்டம் வேறவா இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாங்க அதை வேறவா விரிவாக பார்ப்போம். இப்ப நாங்க இந்த பாடத்துக்குள்ளே இருந்து இதை சொட்டா படிப்போம். அப்ப குள்ளத்தைனை விட குறைவான நீர் என்று சொன்னால், குள்ளத்தைனை விட குறைவான நீர்ல நஜீஸ் ஒன்று விழுந்து அந்த நஜீஸ் உடைய மாற்றத்தால அந்த நீர் நஜீஸ் விழுவதன் மூலம் மனமோ அல்லது நிறமோ அல்லது சுவையோ ஏதோ ஒன்று மாறினோ மாறலையோ அந்த தண்ணி நஜீஸாகத்தான் கருதப்படுகிறது, சரியா? அது குள்ளத்தைனை விட குறைவான நீர். அடுத்தது அந்த தண்ணியில ஏதோ ஒரு நஜீஸ் ஒன்று விழுந்ததன் காரணமாக இந்த தண்ணி நஜீஸான நீராக கருதப்படுகிறது. அடுத்தது குள்ளத்தைனை விட அதிகமான நீர் அல்லது குள்ளத்தைன் என்ற ஒரு சமநிலைக்கு வருது. அப்ப இந்த குள்ளத்தைன் அல்லது குள்ளத்தைனை விட அதிகமான நீர், இந்த நீர்ல நஜீஸ் ஏதோ ஒரு நஜீஸ் ஒன்று விழுந்தென்று சொன்னால் அந்த தண்ணி நஜீஸாக மாட்டாது.
ஆனால் அந்த தண்ணியில நஜீஸ் விழுந்ததன் பின்னால நிறமோ சுவையோ மனமோ ஏதோ ஒன்று மாறிற்று என்று சொன்னால் அந்த தண்ணி நஜீஸாக கருதப்படும். அப்ப நாங்க இன்றைக்கு பார்த்தது தண்ணீருடைய வகைகள் என்ற இந்த சட்டத்தை பார்த்தோம். கிதாபு தஹாரால உள்ளடங்கக்கூடிய அந்த 8 பாபுகளையும் பார்த்ததுக்கு பின்னால முதலாவதாக தண்ணீருடைய வகைகளை பார்த்தோம். அந்த தண்ணீருடைய 3 சட்டங்களையும் தண்ணீருடைய 3 வகைகளையும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல அடுத்த ஹெட்டிங்கை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. السلام عليكم ورحمة الله وبركاته.